இயேசுவை சந்தித்தவர்கள், இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள் தங்களையே மாற்றிக்கொள்ளுகிற நிகழ்வைத்தான் நாம் வேதத்திலும் பார்க்கிறோம், புனிதருடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்திலே பெந்தகோஸ்து அந்த அனுபவத்திற்கு பிறகு தூய ஆவியார் எல்லோர் மீதும் விழவுண்ட தீனா வடிவிலே இறங்கி வந்த பிறகு பேதுரு 11 சீடர்களோடு எழுந்து நின்று மறையுரை ஆற்றுவார், இறை வார்த்தை மக்களுக்கு அறிவிப்பார். இதை கேட்ட உடனே அங்கிருந்த அந்த மக்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? அதை படிங்க பார்க்கலாம். 2வது அதிகாரம் 37வது வசனம். திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம். அதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னைக்காவது பிரசங்கம் முடிஞ்சு ஃபாதரை பார்த்து, ஃபாதர் இப்படியெல்லாம் பிரசங்கம் வச்சிங்களே, நாங்கள் என்ன செய்யட்டோம் அப்படின்னு கேட்டிருக்கிறோமா? பிரசங்கம் முடிஞ்சோன்னே இவ்வளவு நேரமாக பூசை வைக்கிறது, இவ்வளவு நேரமாக சீரியல் பார்க்கும்போது இவ்வளவு நேரமாக சீரியல் போடுறதுன்னு கேட்டிங்கன்னா பரவாயில்ல. ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா அங்கே போய் 4 முழுக்க உக்காந்து இவ்வளவு நேரமாக பணத்தை வச்சுக்கிட்டு இருக்குது, சீக்கிரம் எடுக்கலாமல்னு சொல்லாமல்ல. கல்யாணம் இவ்வளவு நேரமாக கல்யாணம் பண்ணுறது, 1 மணி நேரத்தில் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போகலாமில்லன்னு சொல்லாமல்ல. உடம்பு சரியில்லைன்னா போய் ட்ரீட்மெண்ட் டாக்டர்கிட்ட போய் காட்டும்போது இவ்வளவு நேரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, உடனே அனுப்பிவிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லாமல்ல. அங்கெல்லாம் கப்பு சிப்புன்னு இருந்துக்குவோம். ஆனால் கோயிலில் இறை வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. அதே மாதிரி என்ன சொல்வார் சாமியார்? அன்புக்குரியவர்களே, நான் கத்தோலிக்கர்களை சற்று குறைத்து பேசுவதாக நினைக்க வேண்டாம். சில நேரங்களில் இந்த ஐக்கிய சபைகள் கூட்டத்திற்கெல்லாம், மற்ற சபைகளோடு சேர்ந்து செய்கிற ஜப கூட்டத்திற்கெல்லாம் நான் சென்று பிரசங்கம் வைப்பது உண்டு. அப்போல்லாம் அந்த மக்கள் பிரசங்கம் வச்சு முடித்த பின்னாடி, கூட்டம் முடிஞ்ச பின்னாடி வந்து கேட்பாங்க, ஏன் ஃபாதர் சீக்கிரம் முடிச்சிட்டிங்க? ஏன் ஃபாதர் சீக்கிரம் முடிச்சிட்டிங்க? இன்னும் கொஞ்சம் நேரம் பிரசங்கம் வச்சுருந்தா நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம்ல, கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறீங்க, இன்னும் சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஒரு கத்தோலிக்கருடைய வாயிலிருந்தும் எந்த வார்த்தையும் நான் கேட்டதில்லை. என்ன சாமி இவ்வளோ நேரம்? நம்ம ஆளுகளுக்கெல்லாம் பூசன்னா 1 மணி நேரம் தான், அதுக்கு மேலே வச்சுட்டோம்னா அடுப்பில் உட்காந்துருக்கிற மாதிரி தான் ஃபீலிங்ஸு. அதே மாதிரி ஒரு கோயிலுக்கு பண்ண நேற்றே சொன்னாலையா, நிறைய பேர் பைபிள் எடுத்துகிட்டு வந்தீங்க. ஆண்கள் மன்னிக்க வேண்டும் சொல்கிறேன்னு கோச்சிக்கிறாதீங்க. எந்த பங்கில் ஆண்கள் பைபிள் எடுத்துகிட்டு கோயிலுக்கு வர்றாங்களோ அன்னைக்கு தான் அந்த பங்கு மாறும். ஆண்கள் நம்ம பங்கில் மட்டும் கிடையாது, நிறைய கத்தோலிக்க பங்குகளிலே ஆண்கள் வழிபாட்டுக்கே வருவதில்லை. 1. 2வது வந்தாலும் அப்படியே வந்து உக்காந்துட்டு போயிடுவாங்க. பைபிள் எடுத்து வாசிக்கிறதோ, பைபிளில் கேள்வி அதாவது சந்தேகம் கேட்குறதோ கிடையவே கிடையாது. என் அன்புக்குரிய சகோதரனே, கடவுளுடைய வார்த்தை கேட்டு மனம் மாறியவர்கள் தான் புனிதர்கள். கடவுளை சந்தித்ததினால் மனம் மாறியவர்கள் தான் புனிதர்கள். அவரை சந்திக்கிற போது நம்ம மனம் மாறல, அவரை வார்த்தையை கேட்கிற போது மனம் மாறலன்னா நாம் உண்மையாகவே கடவுளின் சீடர்களாக மாற முடியாது. மார்க்கு நற்செய்தியிலே கடைசியில் இயேசுசாமி விண்ணகத்திற்கு போகிற போது சொல்லுகிற வார்த்தை இது, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 19-20 வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இயேசுசாமி தன்னுடைய சீடர்களுக்கு எவ்வளவு தெளிவாக அவர்கள் செய்ய வேண்டியதை குறித்து சொல்லுகிறார் பாருங்கள். மத்தேயு 28:19-20. நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க, சீடராக்குங்கள். 2வது, தந்தை மகன் தூயாவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். 3வது, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைபிடிக்கும்படி
கற்பியுங்கள். இதைத்தான் பவுலடியார் செய்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலர்கள் செய்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் புனிதர்களும் உருவாக்கியது சீடர்களை, பக்தர்களை கிடையாது. இன்றைக்கி எல்லா திருவிழா கூட்டத்திலையும் ஆயர்கள், குருக்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு எனக்கு பிடிக்காத வார்த்தை, அன்னையின் அன்பு பக்தர்களே, செபஸ்தியாரின் அன்பு பக்தர்களே. அது தவறான வார்த்தை என்னை பொறுத்த வரைக்கும். நாம் எல்லாம் மாதாவுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய சகோதர சகோதரிகள். ஆனால் அவங்க சொல்கிறதுலேயே ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா இயேசுசாமி சொல்கிறார், இறை வார்த்தை கேட்டு அதன்படி நடப்பவரை என் தாயும் சகோதரனும் சகோதரியும் ஆவார். அவங்க சொல்கிறது ஒரு வகையில் உண்மைதான். ஏன்னா நம்மெல்லாம் கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதும் இல்லை, அதன்படி நடக்கிறதில்ல. நம்ம பேருக்கு தான் கிறிஸ்தவங்க. நம்மெல்லாம் மாதாவை அம்மானு கூப்பிட்றதுக்கு நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. நம்ம அந்தோனியாரையோ அல்லது சவேரியாரையோ அல்லது செபஸ்தியாரையோ சகோதரனை கூப்பிட்றதுக்கு நமக்கு எந்த ரைட்டும் கிடையாது. ஏன்னா அவங்க கடவுளுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க, நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியறதில்லை. அன்புக்குரிய சகோதரனே, மனம் மாற்றம் என்பது என்ன? அதுவரை கடவுளுக்கு கீழ்ப்படியாமல், கிறிஸ்துவை நம்பாமல், கிறிஸ்துவின் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வாழ்ந்த பவுல், அதற்கு பிறகு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு, கிறிஸ்துவை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையை அறிவிப்பதுதான் உண்மையான மனமாற்றம். இன்றைக்கி நாமெல்லாம் மதம் மாறி இருக்கிறோம். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் நிறைய பேர், ஏறக்குறைய 90% என்று கூட சொல்லலாம், 90% கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் நாம் மதம் மாறி இருக்கிறோமே ஒழிய மனம் இன்னும் மாறவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கை முறை அப்படியே இந்து கலாச்சாரத்தை அப்படியே உரிச்சு வச்சுருக்கோம். சுருவம் மட்டும்தான் வித்தியாசம், சுருவம் மட்டும்தான் வித்தியாசம். மாரியா கோயில் என்ன செய்கிறாங்களோ அது மாதா கோயிலையும் செய்கிறோம். உண்டா இல்லையா? உண்மையா பொய்யா? நீங்கள் பொய்யா இருந்தால் இல்லை சாமி, அப்படியெல்லாம் இல்லை சாமி நீங்கள் மறுத்து பேசலாம். உண்மையா இல்லையா? அதாவது நமக்கும் அவங்களுக்கு பேர் தான் வித்தியாசம், பழக்க வழக்கம் கலாச்சாரமெல்லாம் ஒன்று தான். அவனும் சண்டை போடுறான், நாமளும் சண்டை போடுறோம். அவனும் சண்டை போட்டுட்டு பழகாமல் இருக்கிறான், சமாதானம் ஆகாமல் இருக்கிறான். நாமளும் சண்டை போட்டுட்டு பழகாமல் இருக்கிறோம். அவனும் அண்ணன் தம்பி சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறான், நாமளும் அண்ணன் தம்பி சொத்தை அபகரிக்கணும்னு நினைக்கிறோம். நாமளும் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்றோம், அவங்களும் அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்றாங்க. அவங்களும் கணவன் மனைவி டைவர்ஸ் வாங்குறான், நாமளும் கணவன் மனைவி டைவர்ஸ் வாங்குகிறோம். அவங்க பசங்களும் பிள்ளைங்களுமே, இளைஞர்கள் யாருமே கோயிலுக்கு அவ்வளோ பக்தியாக போகிறதில்ல, ஆட்டம் பாட்டத்துக்கு தான் போகிறோம். நம்ம பிள்ளைகளும் ஆட்டம் பாட்டத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன வித்தியாசம் அவங்களுக்கும் நமக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன மனமாற்றம் இருக்குது நம்ம இடத்துல? என்ன மனமாற்றம்? பெயர் மட்டும்தான் மாறுகிறது. கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா? எப்படி சாதாரண இயேசுவின் சீடர்களுக்கு கிறிஸ்துவன் என்ற பெயர் வந்தது? அந்தியோக்கா என்ற நகரிலே அவர்களை பார்க்கிற பிற மக்கள் அவர்களை பார்த்து, இவர்கள் கிறிஸ்தவர்கள், அவர்கள் கிறிஸ்துவை போல் இருக்கிறார்கள் என்று சொல்லிதான் கிறிஸ்து அவர்கள் என்று அவர்களுக்கு பெயரை கொடுத்தார்கள். ஆக கிறிஸ்தவன் பேர் வைக்கிறது நம்மளுக்கு நாமளே வச்சுக்கிட்ட பேர் இருக்கக்கூடாது, அடுத்தவங்க நமக்கு கொடுக்கக்கூடிய பேராக இருக்கணும். இன்றைக்கெல்லாம் யார் பேர் வச்சுக்கிறோம்? ஞானஸ்நானத்தில் அன்னைக்கெல்லாம் கூட பரவாயில்ல, அந்தோணி, ஆரோக்கியசாமி, செபஸ்தியான், இப்படியெல்லாம் வாயில் நுரையிற மாதிரி புரிகிற மாதிரி பேர் வச்சான். இன்றைக்கி ஞானஸ்நான ரெஜிஸ்டரில் பேரே எழுத முடியல. கேட்டால் நான் என்ன நியூமராலஜி, ஆரோன் அப்படின்னா இங்கிலீஷில் ARON, அவ்வளோதான் ஆரோன். ஆனால் நீ டபுள்யூ போடுற, கேட்டால் நியூமராலஜி. கிறிஸ்தவத்தில் நியூமராலஜி இருக்கா? கல்யாணம் பண்ணணும்னு எடுத்தோடனே முதல்ல எங்கே தூக்கிட்டு போகிறோம்? ஜாதகத்தை தூக்கிட்டு போய் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறீங்க. பார்க்குறோமா இல்லையா? பார்க்குறோம் சாமி, ஆனால் வெளியில் சொல்ல மாட்டேன் சாமி. பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து உறுதி பண்ண பின்னாடி தான் சாமி ஓலை எழுதலாமா? யாருக்கு ஓலை எழுதுறது? கோயிலுக்கே வராத பையனுக்கும் பிள்ளைக்கும், பைபிளே தெரியாத பையனுக்கும் பிள்ளைக்கும். இல்லை, இன்றைக்கி கல்யாணம்னா என்ன? கோயிலில் கல்யாணம் பண்ணுறீங்க, ஆனால் கிறிஸ்துவ கல்யாணம் பண்ணுறோமா? கிறிஸ்துவிலிருந்து மனமாற்றம் பெற்றிருக்கிறார்களா அந்த மணப்பெண்ணும் மணமகனும்? கிடையாது.
அவங்க என்ன செய்கிறாங்களோ அதில் தான் நாமளும் செய்கிறோம். இதில் என்ன கிறிஸ்தவன் நமக்கு மட்டும் ஸ்பெஷலாக அடையாளம் மட்டும்தான் மாறுது, வாழ்க்கையெல்லாம் ஒன்று தான். இதில் நாம் வேறு சொல்லிக்கணும், நாங்கள்லாம் பரம்பரை கிறிஸ்தவங்க. நாங்கள்லாம் எதில் பரம்பரை கிறிஸ்தவங்க? பேரில் மட்டும்தான், வாழ்க்கையில் கிடையாது. நாம் மட்டும் உண்மையாக கிறிஸ்தவர்களாக மாறி இருந்தோம்னா இன்றைக்கி உலகத்தில் கிறிஸ்தவத்தை தவிர வேறு மதமே இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா இயேசு சாமியுடைய வார்த்தைகள் அப்படிப்பட்டது. ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார். நேற்று சொன்னேன் இல்லையா, நான் உங்களுக்கு அன்பு செலுத்தியது போல் நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு செலுத்துங்கள். நாமெல்லாம் வம்பு செய்கிறவங்களாக தான் மாறி இருக்கிறோம். வம்பு, எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவு தான். நீ பெரியவனா நான் பெரியவனா, வடிவேல் சொல்கிற மாதிரி தான். ஊம்பணத்துக்கு ஏமானதுக்கு சோடி போட்டுக்கோமா, நீ பெரியவனா நான் பெரியவனா, வா பார்த்துக்குருவோமா. இதை குருமார்கள் வெளியே பப்ளிக்காக பேசுகிறதில்லைன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஜாதி மனுஷன் இன்றைக்கி கிறிஸ்துவ எதெல்லாம் பிரிஞ்சிருக்கலாம் தெரியுங்களா? ஜாதி, பணம், சொந்த ஊர் வெளியே ஊர், குரூப்பிசம். நாங்கள்லாம் ஒரு குரூப்பு, நீங்கள்லாம் ஒரு குரூப்பு. யாக்கோபு எழுதிய திருமுகத்தில் ஓப்பனாக சொல்கிறார் யாக்கோபு. அதெல்லாம் படிக்கணும். பொறாமையும் கட்சி மனப்பான்மை இருக்கிற இடத்துல எல்லா விதமான கொடும் செயல்களும் நடக்கும். என்னைக்கு கட்சி மனப்பான்மை இருக்குதோ அன்றைக்கி நம்ம ஒருத்தர் அன்பு செய்ய மாட்டோம். ஒருத்தரை பார்த்தாவே எதிரியாக தான் நினைப்போம். இப்போ உதாரணத்துக்கு மாமியாரும் மருமகளும். மாமியா உடைச்சா மஞ்சட்டி, மரும உடைச்சா பொஞ்சட்டி. ஓம் அவளுக்கு வந்தால் வலி, அதே அடுத்தவன் அவளுக்கு வந்தால் அது வலி இல்லை. இன்றைக்கு கிறிஸ்தவன் கற்றுக்கொள்ள வேண்டிய அடிப்படை காரியம் என்னது? கடவுள் என்னை அன்பு செய்வதை போல என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களை நான் அன்பு செய்யணும். ஒரு கிறிஸ்தவன் இப்படி மாறிட்டானாவே அவன் குடும்பம் நல்லாயிருக்கும், அவன் சமுதாயம் நல்லாயிருக்கும். மாறுறோமா? பிடிச்சவனுக்கு அன்பு இல்லை, பிடிச்சவனுக்கு அன்பு, பிடிக்காதவனுக்கு வம்பு. பிடிச்சிட்டா நமக்கு எவெல்லாம் ஜால்ரா போடுறானோ, நாம் சொல்கிறது எவன்லாம் சரின்னு சொல்கிறானோ அவனெல்லாம் நமக்கு ஃப்ரெண்டு. நம்ம தவற எவன் சுட்டி காட்டுறானோ, நீ செய்கிறது தப்புடா அப்படின்னு எவன் சொல்கிறானோ அன்னையிலேருந்து அவன் எதிரி. கேட்டால் பணம் கொடுத்தா அவன் உறவு, கொடுக்கலன்னா அவன் உறவே கிடையாது. இன்றைக்கி மனுஷங்க எப்படிங்க வாழ்கிற? கிறிஸ்தவன் மனுஷன் இல்லை, கிறிஸ்தவன் ஞானஸ்தானம் வாங்கிக்கிட்டு, புது நன்மை வாங்கிக்கிட்டு, உறுதி பூசல் வாங்கிக்கிட்டு, எதுக்கு வாங்கினே தெரியாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறவன் தான் கத்தோலிக்க கிறிஸ்தவன். இன்றைக்கி புது நன்மைலாம் கொடுத்தாங்க பூமனூரில். ஒரு பாப்பாவை பிடிச்சி கேட்டேன், நீ என்ன வாங்கின அப்படின்ன? உறுதி பூசல் வாங்கினேன் அப்படின்னு. எதுக்கு வாங்கின அப்படின்னு தெரியல. இப்போ ஒரு பேனா வாங்குகிறான், எதுக்கு? எழுதுறதுக்கு. ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறான், எதுக்கு? தோடு மோதிரம் செயின் இதெல்லாம் எதுக்கு வாங்குகிறோம்? போட்டுக்கிறதுக்கு, அடுத்தவன்கிட்ட காட்டுறதுக்கு. இல்லைன்னா கஷ்டம் அடமானம் வைக்கிறதுக்கு. அப்போ நம்ம வாங்குகிற எல்லாத்தையுமே பயன்படுத்துகிறோம், வாங்குகிற எல்லாத்தையுமே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வாங்குகிறோம். ஆனால் கத்தோலிக்க கிறிஸ்தவன் எதுக்கு ஞானஸ்தானம் வாங்கினான்னு தெரியாது, எதுக்கு புது நன்மை வாங்கினான்னு தெரியாது, எதுக்கு உறுதிப்பூசல் வாங்கினான்னு தெரியாது. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் எதுக்கு சாமியாரானு உங்களுக்கு தெரியாதுங்களாம். தெரியும், எங்களுக்கு தெரியாமலாம் சாமியாராக இருக்க முடியாது. அன்புக்குரியவர்களை, எதுக்கு? உன்னை மாற்றவில்லை என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? அது மாற்றம். அன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் புது நன்மை வாங்கினதுக்கப்புறம் மாறணும் இல்லையா? ஞானஸ்தானம் வாங்கினதுக்கப்புறம் மாறி இருக்கணும், புது நன்மை வாங்கினதுக்கப்புறம் மாறி இருக்கணும், உறுதிப்பூசல் வாங்கின அப்புறம் மாறி இருக்கணும். மாறி இருக்கிறார்கள். அதைத்தான் பைபிளில் நாம் படிக்கிறோம், அதுதான் பைபிளில் படிக்கிறோம். பெந்தகோஸ்து நாளுக்கு அப்புறம் அப்போஸ்தலர்கள் மாறிவிட்டார்கள். ஆனால் உறுதிப்பூசல் வாங்கின கிறிஸ்தவன் நாம் என்ன அப்படியே தான் இருக்கிறோம். இன்றைக்கு திருவருட்சாதனங்களாம் வெறும் கொண்டாட்டங்கள், டெக்கரேஷன்ஸ். பிள்ளைங்கள்லாம் ஜிகி ஜிகி ஜிகின்னு வர்றாங்க, கொசு வலையை கட்டிக்கிட்டு. கேட்டால் 2500 3000 அந்த ட்ரெஸ்ஸு. கொசு வலையாட்டம் தான் இருக்குது. தலையில் ஒரு நெட்டு, கையில் ஒரு க்ளோஸு போட்டுக்கிட்டு பந்தாவா, லிப்ஸ்டிக்கு வேறு. இதில் இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. உடம்பு மாறுது, மனசு மாறலையே. அது வரைக்கும் பெற்றவங்களுக்கு அடங்காத பிள்ளை உறுதிப்பூசல் வாங்கினதுக்கப்புறம் அடங்கணும் இல்லை, அதை விட பயங்கரமாக பேசுது.
புது நன்மை வாங்குறதுக்கு முன்னாடியே பரவாயில்ல, ஏதாவது சொல்கிறதாவது புது நன்மை உறுதி பூசல் வாங்கினதுக்கப்புறம் பிள்ளைங்க கோயிலுக்கே வரமாட்டேங்கிறாயா? அதான் நேற்று பசங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்களெல்லாம் பாவம், நீங்கள்லாம் வந்துட்டீங்க, உங்கள் வயசில் இருக்கிற பசங்களாம் எங்கே இருக்கிறான்னு லென்ஸ் வச்சு தான் தெளவணும், இல்லை காணவில்லைன்னு போஸ்ட்டு வெளியடித்து ஒட்டணும். ஆம்பளை பசங்க புதுநன் இந்த பேர் எனக்கு தெரியாமல் வந்து உக்காந்துட்டான் நடக்குதுவேன். அங்கே 2 பேர் எதுக்கு உக்காந்தானே தெரில, 2 பேர் எதுக்கு வந்தானே தெரில. இங்கே இருக்கிற பசங்களில் 15லேருந்து அல்ல 13லேருந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருக்கிற பசங்க நம்ம கோயிலுக்குள்ளே இருக்கிறாங்களா? புதுநன்மை உறுதி பூசல் வாங்கின உடனே மாற்றம் என்னது? அப்படியே கடவுளை விட்டுறான். அவன் பூசைக்கு வரமாட்டான், அவன் அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன், கோயிலுக்கு வெளியே தான் இருப்பான். மார்த்தா மாறி பலவற்றை குறித்து கவலைப்படுவான். சண்டா கட்டுறது என்ன, ரேடியோ கட்டுறது என்ன, ஆட்டம் போடுறது என்ன, அதை பண்ணுறது என்ன, இதை பண்ணுறது என்ன, ஆனால் கோயிலுக்குள்ளே மட்டும் வரமாட்டான். இது என்ன மாதிரியான மாற்றம்? நல்ல மாற்றம் இல்லை. பெற்றவங்களாம் அதெல்லாம் இருந்துட்டு போகிறான். சார், என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியை நான் பெருமைக்காக சொல்ல, எங்கள் ஊருக்காரங்க வேறு அங்கே இருக்கிறாங்க. எங்கள் அம்மாலாம் நான்லாம் 10வது வரைக்கும் வந்து 5ஆம் வகுப்பு 5வது படிக்கும்போது புதுநன்மை உறுதி பூசல் எல்லாம் வாங்கினேன். அதோடு சரி, ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன் தான் நானும். ஆனால் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் எங்கள் அம்மா சோறு போட்டதே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகலைன்னா சோறு கிடையாது. நீ எங்கேயோ போய் தின்னுக்க, எங்கே விளையாட போனே அங்கே போய் சாப்பிட்டுக்க, கிடையாது. 10வது படிக்கும்போது தான் எங்கள் ஊருக்கு ஆரோக்கியராஜன் ஒரு ஃபாதர் வந்தார். அவர் வரலன்னா நான் எனக்கு அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன் தான். அவர் வந்த அன்னைக்கு தான் எங்கள்கிட்ட பேசினார். இப்போயும் நாங்கள் வந்து, அதாவது ஃபாதர் வந்து நம்மளை கூப்பிட்டாருனாவே நமக்கு அது போல். இன்றைக்கெல்லாம் ஃபாதர் கூப்பிட்டா ஃபாதர் போங்க வரன்ட்டு போகிறான். அதுக்கப்புறம் அவன் எங்கே போகிறான்னே தெரியல. பூசைக்கு நம்ம கூட தான் வாங்க ஃபாதர் போகலான்ட்டு தான் வருவான். தான் ஃபாதர் நீங்கள் முன்னாடி போங்க வந்துடுறாங்கிறான், எங்கே போகிறான்னே தெரியல. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இருக்கிற பசங்க, ஆனால் எப்படி தான் பெற்றவங்கள்லாம் மனசாட்சி இல்லாமல் சாமி பையனுக்கு ஓலை எழுதணும்னு கேட்குறீங்களோ தெரில. புதுநன்மை உறுதி பூசல் வாங்கினதுக்கு அப்புறம் அவன் கோயிலுக்கே வரதில்லை. பிள்ளைங்க அவன் வெளியூரில் படிக்கிறோம் சாமி, ஏன் வெளியூரில் கோயிலே இல்லையா? வெளியூரில் காலேஜ் இருக்கும்போது வெளியூர் கோயில் இருக்காதா? இன்னைக்கு பெற்றவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன? வெளியூரில் இருக்கிறோம் சாமி, வெளிநாட்டில் இருக்கிறோம், வேலையில் இருக்கிறோம், எங்கே வேணா இரு, ஆனால் கோயிலில் இரு. இதை சொல்கிறதுக்கு பெற்றவங்களுக்கு துணிச்சல் இருக்கா? சம்பாரித்து கொடுத்துட்டோன்னா கப்புன்னு வாய அடைச்சிக்கிறீங்க. கேரளாவிலையெல்லாம் இன்றைக்கி இருக்குது, +2 வரைக்கும், ஏன் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அவன் கேட்டிகேசம் வந்தால் தான் அவனுக்கு ஓலையே எழுதுவாங்க, இல்லைன்னா ஓலையும் கிடையாது. இங்கே தான் சேர்ந்துக்கிறோமே, எழுதுங்க சாமி. இது என்ன ஊரில் புது சட்டம் போடுறீங்க? உங்களை ஒன்றும் வந்து நிறையா பங்கு சாமியாருங்க சொல்கிறது இதுதான், மக்கள் கோயிலுக்கு வரணும். முதல் கட்டளை என்னது? உன் கடவுளாகி ஆண்டவர் நாமே, நம்மை தவிர. ஆமாம், யாரும் போய் மாரியா கோயிலுக்கோ பிள்ளையார் கோயிலுக்கோ போக மாட்டோம். ஆனால் நமக்கு மாடர்ன் காட்ஸ் எது? படிப்பு, வேலை, பொழுதுபோக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, விசேஷம். நான் தமிழ்நாடு ஆயர் பேரவையிலே சொன்னேன், சிங்கராயன் ஆண்டவர் இருக்கும்போது நான் லிட்டர்ஜிக்கல் மியூசிக் இன்சார்ஜாக இருந்தேன். அப்போ ஆயர்கிட்டே சொன்னேன், ஆண்டவரே தமிழ்நாடு ஆயர் பேரவையில் ஒரு சட்டம் போடுங்களேன், ஞாயிற்றுக்கிழமை எந்த விசேஷமும் பண்ணக்கூடாதுன்னு, எந்த விசேஷத்தையும் ஞாயிற்றுக்கிழமை வைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடுங்களே அப்படின்னேன். பார்க்கலாம் யான்னார், அதுக்குள்ளே ஒரு வந்துட்டார். இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மனம் மாற வேண்டிய முதல் காரியம், எனக்கு யார் கடவுள்? இன்றைக்கி உங்களுக்கு வந்து படிப்பு கடவுள், வேலை கடவுள், பணம் கடவுள், ஏன் ஜாதி கடவுள். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஜாதி வேணுமா கடவுள் வேணுமான்னு கேட்டால் எனக்கு ஜாதி தான் வேணுமா. ஏன்னா நீயா நானால பார்த்தேன், அதில் பெருசுங்கள்லாம் அந்த ஜாதிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது பாருங்கள். உன்னை படைத்த கடவுள் தான் அவங்களையும் படைத்தாங்க. எந்த மனுஷனும் அப்ளிகேஷன் போட்டு நான் இந்த ஜாதியில் தான் பிறப்பேன்னு எந்த மனுஷனும் பிறக்க கிடையாது. எல்லா மனுஷனும் கடவுளுடைய பிள்ளைகள். தொடக்க நூலில் படிக்கிறோம், எல்லா மனிதனை கடவுள் தன் உருவிலும் சாயலிலும் படைத்தார். எப்படி படைத்தார்? இப்போ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கடவுளுடைய உருவமும் சாயலும் இருக்கிறது. அதனால தான் இயேசுநாதர் சாமி சொன்னார். இன்னைக்கு கூட நற்செய்தியில், இன்னைக்கு கூட முதல் வாசகத்தில் படிக்கும்போது சவுலை பார்த்து இயேசு என்ன கேட்குறாரு?
சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ அடுத்தவனுக்கு செய்கிறதெல்லாம் எனக்கு செய்கிற. இந்த ஒரு அறிவே நமக்கு இல்லையே. நமக்கு கடவுள் இதுவாக, நமக்கு உண்மையாலுமே கடவுளை கடவுளாக நாம் நம்பி இருந்தால் என்று சொன்னால் கடவுள் சொன்னதை கேட்டிருப்போம். சரி, அதெல்லாம் விடுங்க. நற்கருணை எல்லாரும் தானே வாங்குறீங்க. இப்போ பூமனூரில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்காரங்களுக்கும் அதே நற்கருணை தான் கொடுக்குறோம். அப்போ அந்த நற்கருணையில் யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். அந்த நற்கருணையை வாங்கின எல்லாரும் இயேசுவை கொண்டவர்கள் தானே. அப்புறம் எப்படி அவங்கள நமக்குள்ள வித்தியாசம் பார்க்குறோம்? எப்படி வித்தியாசம் பார்க்க முடியுது? இல்லையே. ஏன்னா அதை மறந்துடுறோம். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கடவுளை கடவுளாக பார்க்கிறவர்களாக நாம் முதல்ல மாறணும். அதனால தான் முதல் கட்டளை, உன் கடவுளாகி ஆண்டவர் நாமே, நம்மை தவிர வேறு தெய்வம். இன்னைக்கு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பணம் கடவுளாக போச்சு. பணம் 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 அலையறான். உடனே நீங்களும் என்ன சொல்லலாம், நீங்கள் மட்டும் என்ன சொல்லுங்க, தப்பில்லை. பேதுருவையே பார்த்து பவுலடியார் என்ன சொல்கிறார், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவர் கேட்டார். பேதுரும் அமைதியாக போயிட்டார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கடவுள் இன்றைக்கு கடவுளை கடவுளாக பார்க்கிற மனிதர்கள் நாம் வேண்டும். கடவுள் எனக்குள் இருக்கிறார் என்ற மனிதர் வேண்டும். கடவுள் அடுத்தவருக்குள்ளே இருக்கிறார் என்ற மாற்றம் வேண்டும். இதை எங்கே போய் கற்றுக்குவீங்க? அதுக்கு தான் 3வது கட்டளை, ஓய்வு நாளை தூயதாய் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. இயேசுசாமியுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். 4 நற்செய்தியில் பார்த்தீங்கன்னா அவர் வழக்கம் போல் ஓய்வு நாளில் தொழுகைக்கு இடத்திற்கு சென்று கற்பித்தார். இயேசுசாமி வந்த நோக்கமே என்னது? மக்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு, கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தான் அவர் முதலில் வந்தார். அதனால தான் சொல்கிறார், நாம் வேறு ஊர்களுக்கு போவோம், அங்கும் நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். இயேசுனுடைய முதன்மையான பணி என்னதுன்னா, மக்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், கடவுளுக்கு கீழ்ப்படிய கற்றுக் கொடுக்க வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் இயேசுனுடைய முக்கியமான பணி. அதுதான் செய்கிறதுக்காக தான் அவர் வந்தார். அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய நேரம் எது, இடம் எது? கோவில், ஓய்வு நாள். ஓய்வு நாளில் பங்கெடுக்காத மனிதன் எப்படி கடவுளை அறிந்து கொள்ள முடியும்? இல்லை, அதனால தான் கடவுள் ஓய்வு நாளை எதுக்குங்க கொடுத்தாரு? ஓய்வு நாளை இயேசுசாமி எப்படி பயன்படுத்தினார்? ஓய்வு நாள் அவங்க என்ன செஞ்சாங்க? கடவுளுடைய வார்த்தையை படித்து அதை தியானிச்சாங்க, கடவுளுடைய வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டாங்க, கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, கடவுள் சொல்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இப்போ நம்ம நோய் வந்துருச்சு, எங்கே போவோம்? எதுக்கு போகிறோம்? சரியாகிறதுக்கு. இப்போ கோயிலுக்கெல்லாம் எதுக்கு வரோம்? எதுக்கோ வரோம். கோவிலும் ஒரு வகையான மருத்துவமனை தான். உடல் சார்ந்த நோய்களுக்கு மனிதர்கள் வைத்தியம் பார்க்கிறார்கள். ஆனால் ஆன்ம சார்ந்த நோய்களுக்கு கோவில்தான் வைத்தியம் உண்டு. அந்த வைத்தியம்தான் பாவ சங்கீதனம். அந்த வைத்தியம்தான் திருப்பலி. முதல்ல நோய் இருக்குன்னு நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் ஆஸ்பத்திரிக்கு போவோம். நான் பாவம் செஞ்சேன்னு உணர்ந்தாதான் நம்ம பாவ சங்கீதன தொட்டிக்கே வருவோம். நம்ம பாவம் செய்யலைன்னு சொன்னோம்னா நம்ம பாவ சங்கீத தொட்டிக்கே வரமாட்டோம். இன்றைக்கு எல்லாம் காற்று வாங்குற இடம் கோயிலில் மட்டும் கிடையாது, பாவ சங்கீதன தொட்டியும் காற்று தான் வாங்குது. அதனால தான் மனமாற்றம் நடுவதில்லை. மனமாற்றம் நிகழாத இடத்துல அற்புதங்களும் அதிசயங்களும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அன்னைக்கெல்லாம் அற்புத அதிசயம் நடந்தது. ஏன்? மக்கள் மனம் மாறினாங்க, பாவத்தை விட்டாங்க. அதனால் கடவுள் அவர்களை ஆசீர்வதிச்சார். இன்றைக்கி எந்த கோயிலையும் புதுமை நடக்க மாட்டேங்குது, அற்புதம் நடக்க மாட்டேங்குது, அதிசயம் நடக்க மாட்டேங்குதுன்னா காரணம் என்னன்னா பாவ சங்கீதனமே இல்லை. ஆக நோய் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஆனால் பாவம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டு பாவ சங்கீதம் தொட்டிக்கு போகிறோமா? 2வது, டாக்டர் கொடுத்த மாத்திரையை டெய்லியும் திங்கிற ஆட்கள் உண்டு. காய்ச்சல் 3 வேளை 4 வேளை அட்டே அப்பா, சில பேர் மாத்திரையிலே தான் உயிர் வாழ்கிறான். ஆனால் கடவுள் கொடுக்கிற மாத்திரையாகிய இந்த இறைவார்த்தை எத்தனை மனிதர்கள் தினம் உட்கொள்ளுகிறோம்? கடவுளுடைய வார்த்தை அதுதாங்க. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறை வார்த்தை ஏற்றுக்கொள்ளாமல் நம்முடைய வாழ்க்கை மாறவே மாறாது. ஏனென்றால் இறை வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது,
இருபுறமும் கருக்கு வாய்ந்த எந்த வாளினும் மிக கூர்மையானது. எசாயா புத்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனத்தில் இப்படியாக நாம் படிக்கிறோம். விண்ணிலிருந்து மழை பெய்து உண்பவனுக்கு உணவையும் விதைப்பவனுக்கு விதையும் தருவது போல நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எதற்காக அனுப்புகிறோமோ அதை செய்து முடிக்காமல் நம்மிடம் திரும்புவதில்லை. கடவுள் வார்த்தையை கொண்டு உலகத்தை படைத்தார். கடவுள் வார்த்தையை கொண்டு குணமாக்கினார். அதனால தான் நூற்றோர் தலைவன் சொன்னான், ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியன் குணமடைவான். மருந்தை விட பவர்ஃபுல்லானது கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தையை நீங்கள் அதிகமாக உட்கொள்ள சொல்ல உங்கள் பாவ நோய்கள் மட்டுமல்ல, உங்கள் உடல் நோய்களும் உங்களை விட்டு போகும். இதை எத்தனை பேர் நம்புகிறோம்? டாக்டர் சொன்னால் மட்டும் மாத்திரையை கபக்குன்னு முழுங்குறோம். ஆனால் நாங்களும் தான் சொல்கிறோம், பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, பைபிளை படிங்கிறோம். எங்கே எதுக்கும் நேரம் இல்லை சாமி, வீட்டிலையே எல்லா வேலையும் இருக்குது, பைபிள் படிக்க நேரமே கிடையாது. உலகத்திலேயே பெஸ்ட்டு மெடிசன். அதனால தான் அந்த நூற்றுவர் தலைவன் சொன்னான், ஒருவனை பார்த்து நான் போகிறான் வான்னா வரான். என்னுடைய வார்த்தைக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னா உங்களுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பவர் இருக்கும்? ஒரு வார்த்தை சொல்லுங்கள் போதும். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆக இந்த வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். முதல்ல பாவ சங்கீதனம் பண்ணணும், ரெண்டாவது இறை வார்த்தை உட்கொள்ளணும், மூன்றாவது நாம் இயேசுவை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பெற்றுக்கொள்ளணும். என் பங்குல எல்லாம் நற்கரணை வாங்கும்போது கடைசியால் வாங்கும்போது பாட்டை நிறுத்திடணும். பாட்டை நிறுத்திட்டு எல்லாரும் கண்ணை மூடி 3 விஷயங்களை சொல்லணும். 1, இயேசுவை நான் சந்தித்தேன். நற்கரணை வாங்கும்போது சந்திக்கிறோமா? 2, இயேசு என்னை தொட்டு சுகப்படுத்துகிறார், நம்பணும். இயேசு நம்மளை தொடுறாரா? 3, இயேசு என்னோடு இருக்கிறார். இப்போ மாத்திரை சாப்பிட்றோங்க, மாத்திரை சாப்பிட்டோம்னா மாத்திரை எனக்குள்ளே போயிடுச்சுன்னு நம்புகிறோமா இல்லையா? மாத்திரை எனக்குள்ளே இருக்குன்னு நம்புகிறோமா இல்லையா? நம்புகிறோமா இல்லையா? அதே போல தான் இயேசுவை நான் பார்த்தேன், இயேசு என்னை தொட்டார், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், நம்பணும். இந்த நம்பிக்கையில் நாம் இருந்தோம்னாவே நம்மிடம் இருக்கிற பாவ நோய்கள் போய்விடும். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பூசையில் பார்த்தேன், நிறைய பேர் கொஞ்சம் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தீங்க. யார் பேசுகிறீங்கன்னு தெரியல. கோயிலில் கடவுள் இருக்கிறார். இப்போ ஒரு பிரின்சிபால் ரூமில் போய் இப்படி பேசுவோமா? ஒரு உயர் அதிகாரி இருக்கிற இடத்துல போய் பேசுவோமா? கத்தோலிக்க தேவாலயங்களில் மட்டும்தான் கல்யாணமாக இருக்கட்டும், சாவாக இருக்கட்டும், நற்கரணை இருக்கிறாருங்கிற பயமே கிடையாது. கோயிலுக்குள்ளே சத்தம் போட்டு பேசுறது, குழந்தைங்க ஏதோ ஒன்று பண்ணலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாது. குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இது கடவுள் இருக்கிறாரு, நீ பயபக்தியாக போ, பக்தியாக போ, பாசமாக போ அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். நாமளே கோயிலுக்குள்ளே கடவுள் இருக்கிறான்னு பயப்பட மாட்டேங்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சண்டை போட்டுக்கிறோமே, கோயிலுக்கு பூசை முடிஞ்சோடனே சண்டை போட்டுக்கிறோமே, நன்மை வாங்கிட்டு எப்படி சண்டை போட நமக்கு மனசு வருது? உங்களுக்குள்ளே இயேசு இருந்தால் எப்படி அந்த நினப்பு வரும்? இயேசு இருக்கிறாருன்ற பயம் இருந்தால் எப்படி உங்களுக்கு சண்டை போட நினப்பு வரும்? எப்படி நம்ம மற்றவங்களுக்கு தீங்கு செய்ய நினப்பு வரும்? ஒன்றும் இல்லை. எதுக்கு நாங்கள் குடும்பத்தோட பூசைக்கு வர சொல்கிறோம்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா 4 பேரும் நன்மை வாங்குறாங்க. இப்போ அந்த 4 பேருக்குள்ளே யார் இருப்பா? இயேசு இருப்பார். அப்போ உனக்குள்ளேயும் இயேசு, எனக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார். அப்போ உனக்கு நான் செஞ்சதெல்லாம் கடவுளுக்கு செய்கிறேன் அப்படின்னு அங்கே சமாதானம் வரும். ஒருத்தனுக்கு ஒருத்தன் கெடுதல் செஞ்சுக்க மாட்டோம். ஆக இந்த 3வது காரியமான நற்கருணையை நாம், கடவுளின் உடலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பயபக்தியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும், தகுதியான முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது ரொம்ப முக்கியம். மாத்திரையை தின்னுபிட்டு நம்ம தகுதி இல்லாத நேரத்தில், அதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சாப்பிட்றது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது, 6 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்றன்னு அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் சொல்கிறான். இதை சாப்பிட்ணும், இதெல்லாம் நீயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். உணவையும் சொல்கிறான், டயட்டில் இருக்கணுங்கிறான். அதே போல தான் நீ நற்கரணை வாங்கணும்னா கண்டிப்பாக உன் மனசில் என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. பாவ சங்கீதனம் பண்ணாமல் நீங்கள் நன்மை வாங்க உங்களுக்கு ஆசீர்வாதமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது உங்கள்கிட்ட போய் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆக தூய்மையான உள்ளத்தோர். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர்.
அப்போ 3வது. 4வது பார்த்தீங்கன்னா சாதாரண அப்பமும் ரசமும் எப்படி இயேசுவாக மாறுகிறது? பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதினால். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, ரோமையர் 8:9 மற்றும் 14 தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் கிறிஸ்துவுக்கு உரியவர் அல்ல, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் பிள்ளைகள். பெந்தகோஸ்து நாளுக்கு பிறகுதான் இயேசுவின் சீடர்கள் மனம் மாறுகிறார்கள், முழுமையான மாற்றத்திற்குள்ளாக வருகிறார்கள். 3 வருஷம் இயேசுசாமி கூடவே இருக்கிறான், ஆனால் அவன் மனம் மாறல. அவன் இருக்கிற அந்த ஈகோ இருக்குது, பதவி ஆசை இருக்குது, சண்டை இருக்குது, பயம் இருக்குது, அவநம்பிக்கை இருக்குது. எல்லாம் இயேசுசாமி கூடயே தான் சாப்பிட்றான், எல்லாம் பண்ணுறான். ஒரு கஷ்டம்னு வரும்போது இயேசுசாமியை விட்டுட்டு உசுருக்கு பயந்து ஓடி போயிடுறான். ஆனால் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு என்ன சொல்கிறான்? கடவுளுக்கு செவி சாய்ப்பதா, மனிதருக்கு செவி சாய்ப்பதா? பேதுரும் யோவானும் சொல்கிறாங்க. துணிச்சல் வருது, உயிருக்கு பயந்துக்கல, பகிர்ந்து கொள்கிறாங்க. அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தார்கள், ஒரே உடலும் ஒரே உயிருமாக இருந்தார்கள். எதனால்? பரிசுத்தாவி அவர்களுக்குள் வந்ததினால். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே புனிதர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், புனிதர்கள் வழிபாட்டிற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை தூய ஆவியாரை பெற்றுக்கொள்வதற்கு நாம் கொடுப்பதில்லை. திருவிழாவை ஜாம்னு கொண்டாடுறோம், திருவிழாவுக்கு சரியான கூட்டம். ஆனால் தியானத்திற்கு எத்தனை பேர் செல்கிறோம்? தியானத்துக்கு போயிட்டு ஒரு 5 நாள் தியானத்தில் இருந்துட்டு நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை குடும்பங்கள் நாம் ஆசைப்படுகிறோம், எத்தனை ஆண்கள் நாம் ஆசைப்படுகிறோம். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளாத கிறிஸ்துவனிடத்தில் எந்த ஒரு மாற்றம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அது யாராக இருந்தாலும் சரி, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிற கிறிஸ்துவனிடத்தில் மட்டும்தான் மனம் மாற்றம் இருக்கும். இல்லைன்னா மனமாற்றம் நடப்பது மிக மிக கஷ்டம். இதற்கு ஆதாரம் பைபிள் தான். திருத்தூதர் பணிகளிலே, பெந்தகோஸ்து நாளிலே பரிசுத்தாவி அவர்கள் இறங்கி வந்ததுக்கு பிறகுதான் உடைய வாழ்க்கையே மாறுகிறது. அது வரைக்கும் நீ பெரியவனா நான் பெரியவனான்னு சண்டை போட்டிருந்தவங்களாம் ஒன்றாக இருந்தாங்க. அந்த படிங்க, திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரம் 42-47 வரை, திருத்தூதர் பணிகள் 4வது அதிகாரம் 32-37 வரை. தயவு செய்து ஒவ்வொரு கிறிஸ்தவரும் படிக்கணும். ஆதியில் எப்படி கிறிஸ்தவம் இருந்தான்னு படிக்கணும், எப்படி மாறினான்னு படிக்கணும். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த 4 காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாற்றம் பெறுவோம். பவுலை போல நாம் கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொடுக்கிறவர்களாக மாறுவோம். பாவத்தை அறிக்கையிட வேண்டும், இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தூய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இந்த 4 காரியங்களையும் நாம் நம்பிக்கையோடு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாறுவோம். நாமும் இயேசுவை போல மாறி புனிதர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு திருப்பலியும் நம்முடைய சொந்த கருத்துக்களுக்காக ஜெபிப்பதற்காக அழைப்பதில்லை. மாறாக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை போல மாற வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு திருப்பலியும் நம்மை அழைக்கிறது. ஆக கிறிஸ்துவத்திலே மனம் மாற்றம்தான் முக்கியம். வழிபாடே மனமாற்றத்திற்காகத்தான். மனமாற்றம் தராத எந்த ஒரு வழிபாடும் வெற்று சடங்காகத்தான் இருக்குமே ஒழிய அது ஒரு உண்மையான வழிபாடாக இருக்காது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த திருவிழாவிலே, இந்த வழிபாட்டிலே நம்மை மனமாற கடவுள் அழைக்கிறார். கடவுளுக்கு ஏற்றவர்களாக, கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கடவுளையும் பிறரையும் அன்பு செய்கிறவர்களாக மனமாற கடவுள் நம்மை அழைக்கிறார். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்கிறவர்களாக மாற கடவுள் நம்மை அழைக்கிறார். ஆகவே அவரது குரலுக்கு செவி கொடுப்போம், மனம் மாறுவோம், உண்மையான கிறிஸ்துவத்தை இந்த உலகத்திற்கு அறிவிப்போம். அதற்கான அருளை இத்திருப்பலியிலே மன்றாடுவோம்.